இங்க ஒரு பொண்ணு எப்பயுமே அன்லக்கியா தான் இருக்கா. அவ ஆசைப்பட்டு ஒரு பலூன் வாங்கினா அது பறந்து போயிடுது. இவ ஆசைப்பட்டு கேட்ட சைக்கிள் அவங்க அம்மா அப்பா வாங்கி தர இவ சாமி கும்பிட்டு போய் பார்த்தோன்னா அதே அவனை திருட்டு போயிடுறான். இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இவளோட பேட் லக் இவ்வளவு விடுற மாதிரி தெரியல. இவ ஆசையா பர்கர் வாங்கி சாப்பிடலாம்னு போனா அதுல காக்கா காக்கா போயிடுது. ஒரு அக்கா கஷ்டப்பட்டு 2 பேக்கை தூக்கிட்டு போறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இவளும் அந்த பேக்கை வாங்குவா. பார்த்தா இவளோட பேட் லக் அந்த பையோட கை பிடியாறதுக்கும் சரின்னு எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக கோயில்ல போய் தேங்காய் உடைச்சா அந்த தேங்காய் ஐயர் தலையில போட்டு அந்த ஆள் இவகிட்ட சண்டைக்கு வருவாரு. இவளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு அக்கா மேல மோதி அவங்க வச்சிருந்த பூலாம் கீழே கொட்ட அவங்களும் சேர்ந்து இவளை அடிக்கிறதுக்கு துரத்துவாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ஆட்டோல ஏறி போனா இவ ஏறின நேரமோ அந்த ஆட்டோவே பஞ்சர் ஆயிடும். வேற வழி இல்லாம அங்க இருந்து காலேஜ் வரைக்கும் ஓடி வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்தா அவ வச்சிருந்த இங்கு மொத்தமா பேப்பர்ல சேர்ந்து எழுதுனதுலாம் வீணா போயிட சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவளை பார்த்து செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. லேப்ல தண்ணியில நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட கண்டுபிடிச்சிருப்பா. அதை அவ சார் கிட்ட சொல்லி செஞ்சு காமிக்க அதுவும் பக்கமா எரிஞ்சிடுது. ஆனா அவ சாரோ இதனால யாருக்கும் ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, நீ கண்டுபிடிக்கிற ஒண்ணு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுறாரு.